வணக்கம். இந்த ஊடகங்கள பற்றி ஒரு கருத்தொன்று சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப நேற்று நடந்த அந்த வீடு வீடு கையளிப்பு மலைய மக்களுக்கு அந்த வீடு கையளிக்கிற விடயமாக அந்த பத்திரங்கள் வழங்கப்பட்டது. ம் அதுக்கு எதிராகவும், அது சரியான முறையில பத்திரம் தான் வழங்கப்பட்டது, வீடு வழங்கப்பட இல்ல. இந்த விஷயங்கள் இருக்குத்தானே. இது வந்து ஏன் எதற்காக சொல்றார்கள் என்று அந்த புரியவில்லை. ஏனென்றா, அ ம் அந்த அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. இந்த அரசாங்கத்த நாங்க அதோட ஒத்துழைச்சு நல்ல முறையில ஒரு செயற்பாட்டுக்கு நாங்க வந்து, அத வந்து ஒரு அபிவிருத்தி அடைஞ்ச நாட்டை நாங்க உருவாக்குறதுக்கு அரசாங்கத்தோட ஒத்துழைக்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த இந்த அவதூறு செய்கிற ஊடகங்கள், அதாவது அவதூறு பேச்சுக்களாக இருக்கலாம், அல்லது செய்திகள் எல்லாத்தையுமே திருப்பி அந்த யூடியூப் தளங்கள்ல இருக்கிறவர்கள், இலங்கையில யூடியூப் நடத்துறவர்கள் செய்தி வாசிக்கிறார்கள். இந்த செய்தியில வந்து எதிர்த்தரப்பு சொல்லுற அவதூறுகளையே திரும்ப திரும்ப நீங்க போட்டு பிரச்சாரப்படுத்தி இந்த அரசை இல்லாம பண்ணணும்னு விரும்புறீங்களா? அப்படி உங்களுக்கு விளங்க இல்லையா? இந்த அனுரையோட ஒரு பேச்சுக்களை நீங்க கேட்க இல்லையா? அல்லது இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு அரசு வந்திருக்கு. இவ்வளவு துன்பங்கள், யுத்தங்கள், மரணங்கள் நிறைஞ்சு மலிஞ்சு இருந்த ஒரு இலங்கை. இதுல வந்து ஒரு புதிய மாற்றம் வரணும், ஒரு நல்ல அரசாங்கம் வரணும், நல்ல ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் வாழணும்னு நாங்க ஒவ்வொரு தரும் ஏங்கி ஏங்கி வாழ்ந்த காலங்கள் மறந்த மாதிரி, இந்த அரசை புரிஞ்சு கொண்டு இந்த அபிவிருத்தியை எடுத்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும், எதிர்கால சந்ததிக்காக நாங்கள் எல்லாத்தையும் செய்யணும். இது எங்களுக்கு இயல்பாக இயற்கையாக விளங்குறது தானே. இது ஒரு நல்ல அரசு வந்திருக்கு, நாங்கள் ஒத்துழைக்கணும்ண்டு. அப்போ என்னென்னு நீங்கள் குறை பிடிக்கிறீங்க? எதிர்கட்சிகள் சொல்கிற எல்லாத்தையும் வந்து திருப்பி நீங்கள் சொல்லி பரப்புறீங்க. உண்மையில் உங்களுக்கு அறிவில்லைன்றதான் அந்த என்னுடைய முடிவு. இப்போ நீங்கள் திட்டமிட்டு செய்கிறீங்களோ திட்டமிடாமல் செய்கிறீங்களோ, அறிவீனத்துக்குள்ள வருகுது. பண்பாடும் ஒரு நேர்மை, அறிவு, நீதி, இரக்க குணம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அறிவு வரும். நான் நினைக்கிறேன், இந்த இப்படியான குணம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த மார்க்சிய அறிவும் விளங்குறது, சோசலிச அறிவு விளங்குறது. இப்போ சோசல அறிவு உங்களுக்கு இல்லாததால் நீங்கள் அறிவில்லாதவர்கள் என்ற பக்கத்துக்கு நீங்கள் போகிறீங்க. இப்போ அறிவு இல்லாத பக்கத்துக்குள்ள நீங்கள் நிற்கிறதால தான் இந்த அவதூறு பேச்சுக்களை உங்களுக்கு போக முடியுது. புதுசாக நீங்கள் திறக்கிறீங்க யூடியூப்புகளை, நீங்கள் வேறு ஏதாவது காட்சிகளை போட்டுட்டு போகலாம். அரசியலுக்குள்ள வாரீங்கன்னா நிறைய என்ன வாசிச்ச நீங்கள் இவ்வளோ காலமாக எத்தனை நாவல் வாசிச்சிங்க, எத்தனை சிறுகதை வாசிச்சிங்க, எத்தனை அரசியல் கட்டுரைகளை வாசிச்சிங்க, பொருளியல் படித்த நீங்களா? ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு என்னென்ன திட்டமிடலோடு என்னென்ன செய்யணும், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் படிச்சிட்டிங்களா? அப்போ ஊடகம்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பை திறந்து வந்திருக்கிறீங்க. வந்திருந்தோடனே நிறைய நீங்கள் வாசிக்கலாமே. கைலாசபதியோட புத்தகங்கள் வாசிக்கலாம், சிவத்தம்பியோட வாசிக்கலாம், மற்ற இன்றைக்கு இருக்கிற பேராசிரியரோட ஆய்வுகளை வாசிங்களேன். முதல்ல அறிவை வளவுங்களேன். ஏன்டா அறிவு வளர்க்க மாட்டீங்க. அறிவு உங்களுக்கு வளராது. ஏனெண்டா இரக்கமும் அன்பும் நேர்மையும் இல்லாமலே, இயல்பிலேயே இல்லாமல் இருந்தால் அறிவு என்னென்று உங்களுக்கு வளரும்? அப்போ ரெண்டுக்கும் ஒரே பொருத்தம் இருக்குது. இப்போ என்பிபி கட்சிக்காரர் எல்லாரும் அறிவில் வளர்ந்தாக்கள். எல்லா எம்பிக்களுமே நிறைய வாசிச்சாக்கள், சிந்திச்சாக்கள், பொருளாதாரத்தை பற்றி சிந்திச்சவர்கள், மார்க்சிய பொருளாதாரம், சோசல்ச பொருளாதாரம் இதையெல்லாம் அறிஞ்சவர்கள். அப்போ நீங்கள் வந்து எதிர்த்தரப்பில் இருக்கிற ஆக்களோடு நீங்கள் செய்கிறபடியாக ஊடகங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் எதிர்பிரச்சாரம் செய்கிறீங்க. இப்போ ரட்நாயக்கா வந்து அவருக்கு 2-3 பதவி, 2-3 துறை சார்ந்ததுக்கு அமைச்சராக இருந்தவர். அப்போ அதில் எல்லா பொறுப்பையும் அவர் தொடர்ந்து செய்ய இயலாது, கஷ்டமாக இருக்கும். அதால் அந்த அமைச்சு பதவிகள் இப்போ சிபாசில் கொடுக்கப்பட்டதெல்லாம் வந்து தேவைகள் அந்த இடம் இருந்ததொழிய பறிச்சோ அல்லது அவரை நீக்கி விட்டார்கள், பறித்து விட்டார்கள். கரணி அவர்களுடைய பதவியை வந்து பிரதமர் பதவியை விமல் எடுக்க இருக்கிறார். என்ன இது வெக்கமாக இல்லையா? அப்படி ஒரு போட்டி போடுற ஒரு அரசா இது? அந்த இது மற்ற அரசுகள் மாதிரி அரசுன்னு நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா? மற்ற அரசு முதலாளித்துவ அரசுகள் எல்லாமே
அதே ரெண்டு பேரும் அவைகளுக்கு அறிவும் அந்த அந்த நாடு முன்னேறணும், அந்த சிந்தனை மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிடணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடணும், சமத்துவ சமாதான உலகமாக இலங்கையாக அது மாறணும்ன்ற அந்த தாகமும் அறிவு தாகமும் ஒரு தேடலும் இருக்கா அவைகிட்ட இல்லையே எதிர்கட்சிகள்கிட்ட. தாராள இறக்குமதியும் திறந்த பொருளாதார கொள்கையும் தாராளமாக செய்து கொண்டிருந்தவைகள் இருந்து நாட்டை குட்டிச்சுவர ஆக்குனது தெரியும் தானே உங்களுக்கு. அப்போ என்னென்னு நீங்கள் திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே அந்த 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 கட்சிகளுக்காக நீங்கள் வாதுறீங்க கதைக்கிறீங்கன்னு விளங்கையில். எனவே என்பிபியை புரிகிறதுக்கும் ஒரு ஆற்றல் வேணும், அதை புரிகிறதுக்கே ஒரு ஆற்றல் வேணும். அனுரை அவர்களுடைய மேடை பேச்சை கேட்கறதுக்கும் அதை விளங்கி கொள்றதுக்கும் ஒரு அறிவு தேவை. அப்போ அறிவில்லாமல் ஒன்றும் செய்யலை. நீங்கள் அறிவைத்தான் முதல் தேடணும். அறிவை தேடி போட்டு ஊடகங்களை திறவங்க, யூடியூப்பை திறவங்களும் அரசியலுக்குள்ள வர நீங்களுக்கு சொல்கிறேன். மற்றதுகளை நான் சொல்ல இல்லை, இடங்கள் காட்டுறது வேறு விடயங்களை சொல்ல இல்லை. அப்போ அரசியல் உங்களுக்கு அரசியல் செய்தி வாசிக்கணும், அல்ல அதுக்கு விமர்சனம் கதைக்கணும்னு சொன்னால் பொய்யலை கொண்டு வாரீங்க. அந்த பொய்யலை கொண்டு வாரீங்கன்றதே உங்களுக்கு விளங்க இல்லை. ஏன் சொல்லணும், ஏன் மற்றவரோட பொய்யை சொல்லணும்? அப்போ என்ன இந்த சில பேர் சொல்லுவேன், அந்த என்ன காந்தி மகாத்மாந்தி தீயவனற்ற பார்க்காதே கேட்காதே சொல்லாத கதைக்காதே என்று இருக்குத்தானே. அதில் ஒரு கிளைம் இருக்குது, அதை விடுவோம். நீங்கள் அதுகளை கடைப்பிடிக்கலாம் தானே. எவ்வளோ பெரிய ஆபத்தானது, எவ்வளோ பெரிய வறுமைக்கு நாடுவோம். மலைய மக்கள் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் இருக்கும், நாட்டினுடைய மக்கள் தான் பட்டினியாக போகணும். குறிப்பாக மலைய மக்களுக்கு உள்ள வசதிகள் எவ்வளோ குறைவு. அப்போ நாடு பொருளாதாரத்தில் முன்னேறினா தான் அந்த மலைய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் போய் சேரும். மற்ற பகுதி, வடபகுதி, கிழக்கு பகுதி எல்லா இடம் வறுமையும் பஞ்சமும் இருக்குது. நீங்கள் எப்படி நீங்கள் இன்னொரு கட்சியை இந்த கட்சியை கலைச்சிட்டு இன்னொரு கட்சியை கொண்டு வந்தால் எல்லாம் சரிவரும் நினைக்கிறீங்களா? உங்களோட மனசை திறந்து யோசிச்சு பாருங்கள், மனச்சாட்சியை திறந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்திகளில் வாசிக்கிறதெல்லாம் சரியாண்டு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் அடுத்த ஜனாதிபதியாக இவர் இருக்க போகிறதில்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கொள்வோம். 600 கட்சி இருக்காதுண்டு அடுத்த தேர்தலில். அது ஒருத்தர் சொல்லிட்டார். அவர் ஏன் சொல்கிறார்? அப்படி சொல்லி மக்களை அந்த மைண்டை மாத்துறதுக்கு சொல்கிறார். அதை நீங்கள் தூக்கி பிடிச்சி ஓடி வந்து சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் சொல்லி போட்டு சொல்லணும், இப்படி இன்னார் சொன்னார், அப்படியெல்லாம் அது நடக்க போகிறதில்லை. மிகப்பெரிய அபிவிருத்தியை நோக்கி இந்த 5 வருடம் செல்லும். அப்போ அதை தொடர்ந்து மக்கள் தொடர்ந்தும் அடுத்த தேர்தலும் என்பிபி கட்சியைத்தான் மக்கள் ஆதரிப்பினர் என்று சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா விலங்கு இல்லை, முதலாளித்துவ கட்சிகளே நீங்கள் ஆதரித்து பழைய வல்லவியை அதை பாடுற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. தனிப்பட்ட மனித முதலாளித்துவ கட்சியில் முந்தி பழைய தனிப்பட்ட இந்த அரச தலைவர்களையோ அல்லது அதில் அங்கத்தவராக இருக்கிறவர்களே நான் சொல்லலை. அவைன்ற இயல்பாக இயற்கையாகவே அந்த அறிவுக்கவையில் வர இல்லை. ஸோ அதைத்தான் நீங்கள் புரியணும். தயவுசெய்து நிறைய வாசிங்க, சிந்திங்க, அதை மனச்சாட்சியை நேர்மையை வச்சு தொடர்ந்து செய்திகளை கொண்டு வாங்க. இப்படியான அவதூறு செய்திகளை நீங்கள் திரும்ப சொல்லாதீங்க. இது மாதிரி நிறைய உதாரணம் காட்டலாம். நான் எந்தெந்த ஊடகம்னு சொல்லி காட்டலாம், நான் சொல்ல விரும்ப இல்லை. எனவே தயவுசெய்து நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளுங்க, அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.